எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எந்த வேலை செய்கிறீங்களோ அதை பிடிச்சி பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், சரிங்களா? ஸோ நம்ம பண்ணுற விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஹார்ட் ஒர்க்கோடு அந்த கண்டினியூட்டியோடு பண்ணோம்னாலே கண்டிப்பாக என்ன ஆகும், நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளாலையும் ஒரு மந்த்லி ஒரு நல்ல இன்கம்மை பார்க்க முடியும். அதனால் நம்ம கடன் இருந்தால் அதை கட்டலாம், இல்லைன்னா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயங்களில் உங்களே நீங்கள் நல்லா க்ரூம் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் கைத்தொழில் என்றைக்குமே நம்மளை கைவிடாது. ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த எல்லா கேள்விக்கு இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நான் வந்து சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் போடுறதுக்கு கால் பண்ணுறீங்களே இல்லையோ, கால் பண்ணி சிஸ்டர் மரியாதை நீங்கள் எங்கே ஆர்டர் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள், எனக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், நானும் சாரீ பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ எப்படி சாரீ எடுக்கணும், எங்கே சாரீ எடுக்கிறது, எந்த கடையில் சாரீ வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி சாரீ பிஸ்னஸ் வீட்லேயே நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதா, ப்ராஃபிட் வருதா, எவ்வளோக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும், என்ன ப்ராக்டிஸ் இருக்குது இந்த சாரியில், எவ்வளோ மார்ஜின் வைக்கிறது, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. தனித்தனியாக நான் எவ்வளவோ பதில் சொல்லிட்டேன். ஆனாலும் உங்களுக்காக இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சாரி பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது. வீட்டிலேருந்தே நான் நம்ம சேனலில் சொல்கிறேன், ரீட்டைல் ப்ரைஸில் நான் கொடுக்க ஆரம்பிச்சு எனக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு நிஜமாகவே இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரி பேக் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் எனக்கு கொரியர் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயிலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட சாஃப்ட் சில்க் கூட ஒரு 15 பீஸ் தான் சாஃப்ட் சில்க் எடுத்துருந்தேன். அதில் 4 பீஸ் எனக்கு 2-3 நாள்லே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா 699க்கு இந்த சாரீ நான் கொடுத்துட்ருந்தேன். சாஃப்ட் சில்க்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீட்டில் இருந்தே இப்போ நம்ம சேலை பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு குறைஞ்ச முதலீடு இருக்கணும். ஒரு 10,000 15,000ஆவது நம்ம முதலீடு பண்ணால் மட்டும்தான் ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை நம்ம எடுக்க முடியும். சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னென்னா, சேலை எங்கே வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு நான் பிளேசஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமாக சாரீ கிடைக்கிறது வந்து நீங்கள் நல்ல ப்ரைஸு, காதியில் நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கணும்னா வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஏரியா சொல்லுங்கள், தமிழ்நாட்டை தாண்டினா நீங்கள் பெங்களூரில் எடுக்கலாம், கர்நாடகாவில் எடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் சூரத்தில் எடுக்கலாம். கீழே நீங்கள் வந்துட்டீங்க தமிழ்நாடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இளம்பிள்ளையில் நீங்கள் எடுக்கலாம். அது பேர் என்னது, ஈரோடில் நீங்கள் எடுக்கலாம், சேலமில் கூட நீங்கள் எடுக்கலாம். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு சில இடங்களில் சில கடைகளில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும், சாரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த 10 பட்டி காட்டன் இருக்குதுங்களா, இப்போ இந்த 10 பட்டி காட்டன் வந்து இப்போ நான் ஒரு 10 சேலை எடுக்கிறேன்னா ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? இதே இது நான் இதில் ஒரு 20 சேலை எடுக்கிறேன், 30 சேலை 50 சேலை எடுக்கிறேன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு சேலையோட மதிப்பு மாற்றி கொடுப்பாங்க. 100 பீஸ் எடுக்கிறோன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, இதை கொடுப்பாங்க. அப்போது இங்கே வந்து சேலைக்கும் குவாலிட்டிக்கும் ப்ரைஸை தவிர்த்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஒரு சேலை வந்து நம்ம 10 சேலை எடுத்தால் நமக்கு பெரிய அளவில் மார்ஜின் குறைச்செல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபா சேலையை ஒரு 300 ரூபாய்க்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதே இது நம்ம ஒரு 100 சேலை எடுக்கிறோங்கும் போது நிஜமாவே 500 ரூபா சேலையை நமக்கு 250 ரூபாய் கூட கொடுப்பாங்க. அப்போ நம்ம மித்த இடங்களை விட கம்மியான ரேட்டில் மார்ஜின் வச்சு விற்கலாம். இப்போ நானே நம்ம சேனலில் சேலை விற்கிறது, ஒரு சேலைக்கு எனக்கு 100 ரூபா கூட மார்ஜின் விழுகாது, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த கவரு, இந்த ஒரு கவரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ரூபா விழுகும். அதாவது நம்ம சேலையை பேக் பண்ணுற கவர் சொல்கிறேன், சரிங்களா? இதில் நான் 2 சைஸஸ் வாங்கி வைக்கணும். இதில் நான் ஆஃபர் வேறு கொடுக்குறேன். என்கிட்ட 2 சேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீன்னு சொல்கிறேன். அப்போ ஷிப்பிங் ஃப்ரீனா நமக்கு நீங்களே பாருங்களேன், கொரியருக்கு 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா ஆகும். நான் வந்து கொடுக்குற ரேட்டு 45 ரூபா எங்கிட்ட வாங்குறாங்க. அப்போ இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா, இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில சாரீ 2 சாரீ சேர்த்து 1 கிலோ இருக்கும், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி சாரீ கொஞ்சம் வெயிட்டான சாரீலாம் ஒரு சாரியே வந்து உங்களுக்கு 1 கிலோ வந்துடும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்போ எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேபிட்டல் வந்து குறையும், வருமானம் குறையும்ன்றதை யோசிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கம்மியான ஒரு மார்ஜின் வச்சு விற்றா தான் நமக்கு நிறைய சேலை மூவ்மெண்ட்டே ஆகும், இல்லைன்னா சேலை மூவ்மெண்ட்டு ஆகாது. ஒரு 10,000க்கு சேலை வாங்கிட்டு அந்த 10,000 ரூபாய் சேலை விற்றோன்னா நமக்கு 3,000 4,000 கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான்.
சரிங்களா? இதே நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்றோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன மாதிரி ஆன்லைனை நம்பியே நம்ம இப்போ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிஜமாவே நம்மளுடைய மார்ஜினை நம்ம குறைச்சிக்க தான் செய்யணும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ நம்ம சேலை எங்கே எடுக்கிற பிளேசஸ்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் குறிப்பிட்டு கடை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க என்கிட்ட. இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடுன்னு எடுத்துக்கோங்களேன். ஈரோடில் எத்தனையோ கடைகள் இருக்குது. அப்போது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு க்ளூ தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் எங்கே எடுக்கிறேன்ற டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? அப்படியே நான் சொன்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 30 பீஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே வெரைட்டியில் 30 பீஸ் எடுப்பீங்களான்னா எடுக்க மாட்டீங்க. அதனால தான் யாருமே கடையை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு காதி சாரீ 30 பீஸ் எடுக்கிறேன், ஒரு காதி வந்து எனக்கு 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் காதி சாரீஸ் கண்டிப்பாக 30 சாரீஸ் ஒரே மாடலில் ஒரே மாதிரி மெட்டீரியல் பீஸஸ் எடுக்க மாட்டீங்க. ஒரு 1 2 தான் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அந்த சேலை உங்களுக்கு 400 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த இடத்துல பொய்யாயிடும். அதே மாதிரி ஒரு கடையிலையுமே ஒரு விதமான மெட்டீரியல் ஏற்ற இறக்கத்தில் தான் உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ நார்மலாகவே இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யாருமே உங்களுக்கு கடை நம்பரு, ஃபோன் நம்பரு, லேண்ட்மார்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் எனக்கு சூட் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் குறைஞ்ச முதலீடு பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 சாரீ உங்ககிட்ட வாங்குறேன், என்னை என்கிட்டே கால் பண்ணி கேட்டாங்க, நான் உங்ககிட்ட ஒரு 10 சேலை எடுக்கிறேன், அதில் எனக்கு ஒரு 5 சேலை மூவ் ஆகிடுச்சு, 5 சேலை மூவ் ஆகலைன்னா நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாமா, எனக்கு கேஷ்பேக் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பல்காக எடுக்கிறேன்னா எனக்கு அதில் ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் 20,000 30,000க்கு சரக்கு எடுக்கிறேன்னா அதை நான் ஃபுல்லாக விற்றா தான் எனக்கு லாபமே கிடைக்கும். புரியுதுங்களா? அதில் ஒரு 10 சேலை 20 சேலை மிஞ்சிட்டா கூட எனக்கு அந்த லாபமே இந்த லாஸ்ட் 20 சேலையில் தான் இருக்கும். அப்போ அது விற்றா தானே எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கீங்க. அப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களால கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸையுமே துணிஞ்சு பண்ணவே முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண வரீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு அதை வேற கோச்சிக்கிறீங்க. எங்கள் சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வந்து சாரீஸ் கொடுங்க, நான் விற்றுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வாங்குறது ஃபுல்லாக பல்க் ஸ்டாக்காக ஃபுல் கேஷ் கொடுத்து நான் சேலை வாங்குறேன். ஸோ அதை வந்து எனக்கு சேனல் இருக்கிறதுனால, ஸோ ஆன்லைனில் நம்ம போடுறதுனால ஒரு ஷார்ட்ஸே எனக்கு ஒரு 4000 5000 வியூஸுக்கு மேலே போகுதுங்கிறதுனால சரி நம்ம போட்டு மினிமமாக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் மார்ஜின் வச்சே நான் சேல் பண்ணுறேன். ஒரு சாரீ சேல் பண்ணால் எனக்கு 100 ருபீஸ் கூட ஃபுல்லாக கிடைக்கவே கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அதிலே நிறைய ரேட்டு ஆஃபர் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நான் சேல் பண்ணுறேன். நமக்கு மார்ஜின் கிடைச்சா போதும்னு. புரியுதுங்களா? ஸோ அதனால் சேலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்லைனில் நல்ல ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். ஆன்லைனில் உங்களால் விற்க முடியுமா, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ரெகுலராக போஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்குன்னு வியூஸ் போகும். அப்போ தான் உங்களோட கலெக்ஷன்ஸை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ தான் சேல்ஸ் ஆகும். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இதுதான். இதே வீட்டு பக்கத்தில் இருக்கீங்கன்னா 2-3 தெருவை வச்சு மட்டுமே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா முடியாது. ஒரு 2-3 ஊருக்கு போய் உங்களால் கவர் பண்ண முடியுமா, ரெகுலராக வந்து சாரியை கொடுத்து கொண்டு போய் காமிச்சு விற்க முடியுமான்னு பாருங்கள். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாரீ பிஸ்னஸ் ஓடும். சில சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி, சிஸ்டர் நான் ஒரு 30 சேலை வாங்கினேன், அதில் ஒரு 10 சேலை தான் போச்சு, அடுத்து 20 சேலை போகல, ஸோ இது எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியலன்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், யோசிச்சிருக்கணும். ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸை மட்டும் வச்சுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேலை விற்கவே முடியாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு வாங்குறது அதர் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நம்மளோட குரூப்பில் இருக்கிறவங்க, இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வாங்குவாங்களான்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். இவங்க எல்லா மாதமும் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ நமக்கு டெய்லி சேல்ஸ் நடந்தால் தான் ஆகும். இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு டெய்லி ஒரு 5 சேலை மூவ் ஆகுதுன்னா எனக்கு இப்போதைக்கு வந்து ரெகுலராக ஓரளவுக்கு ஒரு 4 சேலை 3 சேலைன்னு சொல்லி ரெகுலராக எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ஆனாலும் இன்னும் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை நான் காட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல என்ன ஆகும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நம்மளுடைய விஷயத்தை டெவலப் பண்ணணுமே தவிர்த்து ரிஸ்கே எடுக்காமல் என்னால் விட்டே வெளியே போக முடியாது, என்னால் ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து
ஆனால் இண்டிபெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது சிஸ்டர்ஸ். சரிங்களா? நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சேலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா முழுக்க முழுக்க நான் சேர்த்து வச்ச என்னோட கேபிட்டலில் தான், மினிமம் அமௌண்ட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ திரும்பவும் நான் வந்து ஒரு சேலை விற்கிறேன்னா அதில் சேர்த்து வச்சு தான் நான் திரும்ப அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்பில் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அடுத்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம செய்யணும், தனியாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாமையோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமையோ மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலோ டெவலப் ஆக முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் சாரீ இப்போ சேல் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணுங்கள், சப்போஸ் ஏதாவது 1-2 விற்றுச்சுன்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கலாமான்னா அது வேணால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே என்னுடைய லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பீங்க. எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வித் ரீட்டைல் ப்ரைஸோடு உங்களுக்கு வரும். வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டோ இல்லை நீங்கள் பக்கத்தில் காமிச்சோ சேல்ஸ் பண்ணி வேணால் நீங்கள் அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.